இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில கூட ஏசாயா 44 அதிகாரம் 1வது வசனம், இப்போதும் என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள்னு சொல்ல பார்க்க முடிகிறது. என் தாசனாகி யாக்கோபே, அது மாத்திரமில்லை, நான் உன்னை இஸ்ரவேலா தெரிந்து கொண்டு உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த அதே வாக்கு தத்தத்தை யாக்கோபா இருந்து இஸ்ரவேலாய் மாற்றின அந்த இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம் தந்ததுனால அதான் சொல்ற, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலு. அது மாத்திரம் இல்ல, என் தாசனாகிய யாக்கோபு, முன்னாடியே யாக்கோபா இருந்து அதுக்கப்புறமா அவர் போராடி பெற்றுக்கொண்டார். தன்னுடைய ஆசீர்வாதத்தை போராடி பெற்றுக்கொண்டதுனால அவருக்கு இஸ்ரவேல் என்று பெயர் சூட்டப்பட்டது. அதனால நான் உன்னை எப்படி தெரிந்து கொண்டேன்? இஸ்ரவேலா உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த எகிப்திலிருந்து அடிமையா இருக்கிற ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களாக மீட்டு கொண்டு வந்தது போல நம்மையும் அப்படியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம இஸ்ரவேல் சனிலிருந்து நம்மை தெரிந்து கொண்டது நிமித்தமாய் நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை சொல்லி இங்க சொல்றதை பார்க்க முடிகிறது. அந்த சந்திலிருந்து நம்ம வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இந்த இஸ்ரவேல் அப்படி சொல்லி இங்க பார்க்க முடிகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே அந்த பெயரை சூற்றப்பட்டு அந்த சந்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருக்கிறபடினால் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் சொல்லப்படுவதை பார்க்கிறது. நம்மளே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் வம்சத்தார் என்று சொல்லப்படுவதனால சந்தோஷப்படுவோம். ஆமென்.